வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்முறை தான் பார்க்க போகிறாங்க. கடைகளுக்கு எங்கே போனாலும் கேஎஃப்சி கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னும் போது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பசங்க வந்து ரொம்ப அடம் முடிச்சு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கில் செய்யக்கூடிய ரெசிபி எதுவாக இருந்தாலும் சிப்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சாதத்தையோட கூட நம்ம உருளைக்கிழங்கு வறுத்து வச்சோம் அப்படின்னா தான் இந்த சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைங்களோட ஃபேவரட்னு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு தான். இதில் சிம்பிளாக வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே ஈவனாக இருக்கணுங்க. அந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு கொஞ்சமான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க, போதும். அதிலே வந்து உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடும். ரொம்ப வேக வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை முறுமுறுப்பாக வராது. அதனால் 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கனாலே போதுங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. ஒரு ஒயிட் கிளாத்தில் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா ஈரம் போக உலர்த்தி வச்சிடணும். இப்போ உருளைக்கிழங்குல வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நல்லா காய வச்சுட்டு அதன் பிறகு தான் நம்ம இதை வந்து பொரிக்க போகிறோம். இதில் சில பொருளெல்லாம் சேர்த்து தான் பொரிக்கணுங்க. அப்படியே பொரித்தாலும் நம்மளுக்கு அந்த முறுமுறுப்பு தன்மை வராது, ஸ்க்ரிஃபாக இருக்காது. இப்போ 15 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே நான் உலர்த்திட்டேன். கொஞ்சம் கூட ஈரம் இல்லைங்க. அந்த உருளைக்கிழங்கை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கையை வச்சு கலந்திங்கன்னா கூட வந்து உருளைக்கிழங்கு உடையும். அதனால் பாத்திரத்தை நல்லா நம்ம குலுக்கி எடுத்தோம்னா மாவு ஃபுல்லாக அதில் வந்து ஒட்டிடுங்க. அதன் பிறகு ஆயிலை நல்லா காய வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரித்து எடுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லாவே பொரித்து எடுக்கணும். மேலே வந்து முறுமுறுப்பாக இருக்குங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால மட்டும்தான் அந்த முறுமுறுப்பு தன்மை வரும். இது பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் வேகுங்க. ரொம்ப வந்து சீக்கிரமும் வெந்து வராது. அதனால் நிதானமாக வேக வச்சு எடுங்க. ஸ்டவ் வந்து ஹையில் வச்சு பொரிங்க. அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு முறுமுறுப்பாக சீக்கிரமாக வெந்து வரும். இது வந்து லோவில் வச்சு பொரிக்கிறதில்ல, நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. நம்ம பொரிக்கக்கூடிய வானல் வந்து அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்தால் நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து நல்லாவே கருகிடும். அதனால் வானல் வந்து நல்லா அடிகனமான ஒரு வானலாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்குது. ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ கெச்சப்ஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ், இது எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சுக்கோங்க. கடையில் வாங்குறத விட வீட்டிலே வந்து டொமேட்டோ சாஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது செய்து கொடுத்தாலும் ரொம்பவும் ஹெல்த்துங்க. இந்த முறை நான் வந்து கடையில் வாங்கினா டொமேட்டோ கெச்சப் தான் வச்சு பசங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா திடீர்னு கேட்டதுனால வீட்டில் வந்து டக்குன்னு ரெடி பண்ண முடியல. ஃப்ரெஞ்சு ஃப்ரை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு டொமேட்டோ சாஸ் கடையில் வாங்கி தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதை தொட்டு சாப்பிட்டுட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடியாகி விட்டது. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாமே பொரித்து எடுத்துகிட்டு அதில் லைட்டான காரத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இல்லை இதில் வந்து இந்த சாட் மசாலான்னு சொல்லுவாங்க, அது இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பவுடர்னு ஒன்று இருக்குங்க, அது கலந்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் வந்து வெறும் காரத்தூளும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ பொரிக்கும் போதே ஆல்ரெடி எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்குல இப்போ வந்து 1/4 கிலோ அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பொரிக்க சாப்பிட்டாச்சு. இப்போ இதுவே வந்து நான் வீடியோ எடுக்கணும் எனக்கு தேவைன்னு சொன்னதுனால இது மிஞ்சுதுங்க. அப்படி இல்லைன்னா இதையுமே சாப்பிட்ருப்பாங்க பசங்க. சூப்பரான ஃப்ரெஞ்சு ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை பொரிச்சதை கொண்டு போய் பசங்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் விருப்பப்பட்டு கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம்.
எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க பசங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு அது விரும்பி சாப்பிட்றாங்க, பிடிச்சிருக்குது. லீவில் வந்து பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளானது, செலவுகளும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செய்து கொடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.